ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். போத்தி ஸ்வர்ண மகாலில் டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு இப்போ நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிதா, இது வந்து எப்படி வந்து நமக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிகோல்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தங்கமயில் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போத்தீஸ் தான் டிஜிகோல்ட வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கு தங்கமயில் டிஜிகோல்டும் பிடிச்சிருந்தது, போத்தீஸ் டிஜிகோல்டும் பிடிச்சிருந்தது. பட் ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போத்தீஸ் ஸ்வர்ண மகால் வந்து கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்டா தோணுச்சு. ஏன்னா தங்கமயில்ல வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கம்மியா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு. போத்தீஸ்ல வந்து 7% தராங்க, ஆனா தங்கமயில்ல 5% தான் தராங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் 75 நாளைக்குள்ள நம்ம கொஞ்சம் நிறைய தங்கம் சேர்த்தோம்னா நமக்கு பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நான் போத்தீஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் நிறைய இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நகை சீட்டு கட்டுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2000 ரூபா சீட்டில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா மாதமும் 2000 நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நம்மளால எடுத்து வைக்க முடியாமல் கூட போகலாம், கஷ்டமாக இருக்கும் சில மாதம் கட்டுறதுக்கு. ஆனால் இந்த டிஜிகோல்டு அப்படி கிடையாது. நம்ம கிட்ட எப்பெல்லாம் காசு இருக்கோ அப்பெல்லாம் கட்டலாம். 100 ரூபாயிலிருந்தே கட்டலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் கட்டலாம். இப்போ இன்னைக்கு கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு நாளைக்கே காசு கிடைக்குதுன்னா கட்டலாம். ஒரு மாசமே காசே இல்லை, அடுத்த மாசம் தான் காசு வருதுனாலும் கட்டிக்கலாம். ஸோ அந்த 330 நாள்ல எப்ப வேணாலும் நம்ம கட்டிக்கலாங்கும் போது இதுல நிறைய பிளஸ் இருக்கு. ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து இதுல வந்து சேமிக்கலாம் தங்கத்தை. இதுதான் பாத்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய பிளஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு போனஸும் கிடைக்குதுங்கும் போது இன்னும் நமக்கு பிளஸ்ஸா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும் போது செய்குலி சேதாரம் போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க. நகை எடுக்கிறோம்னா கண்டிப்பா வேஸ்டேஜ் 10%க்கு மேலதான் இருக்கும். மினிமம் சொல்றேன் நானு, மேக்சிமம் நிறைய தான் இருக்கும் வேஸ்டேஜ் நகையெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா. இப்ப நம்ம வந்து இந்த ஸ்கீம் முடிஞ்சு என்ன வாங்கலாம் அப்படின்னா நம்ம காயின் வாங்குறது தான் பெஸ்ட். ஆல்ரெடியுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோஸ்ல. நீங்க இந்த மாதிரி டிஜிகோல்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்க காயின் வந்து வாங்குங்க, அதான் உங்களுக்கு பெனிஃபிட். நீங்க நகை எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல இவ்வளவு பிளஸ் இருந்தாலும் மைனஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நகை எடுக்கும் போகும்போது தான் நமக்கு தெரியுது. இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுல இருக்க மைனஸே நமக்கு தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருவோம், சரி ஓகே பரவாயில்ல நம்ம இவ்வளவு சேர்த்துட்டோம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். பட் ஆனா இது முடிஞ்சு நம்ம போய் எடுக்கும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த போத்தி ஸ்வர்ண மகால்ல எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படின்றத பத்தி சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலா எவ்வளவு கிராம் சேர்ந்திருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். நான் அந்த டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணி இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு 7000 சொச்சம் தான் இருந்தது. இப்ப அப்படியே டபுள் த ரேட் ஆயிருச்சு. நான் டோட்டலா எவ்வளவு கிராம் சேர்த்திருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சேர்த்திருந்தது பாத்தீங்கன்னா 2.851 கிராம்ஸ் நான் சேர்த்திருந்தேன் மில்லிகிராம்ஸ். ஆனா பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒரு 180 மில்லிகிராம் எனக்கு பெனிஃபிட் கிடைச்சது. டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 3.31 மில்லிகிராம்ஸ் வந்து டோட்டலா நான் எனக்கு கிடைச்சிருந்த வெயிட். ஸோ வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து நான் வந்து நகை எடுக்கிறேன் அப்படின்னா செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நகை எடுக்கிற ஐடியா எனக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நான் கொடுக்குற விரும்பல. ஏன்னா கரண்ட் வேல்யூக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும், ஜிஎஸ்டியும் கொடுக்கணுங்கும் போது நான் வந்து காயின் எடுக்கிறதா அப்படின்னு முன்னாடியே நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன். எவ்வளவு கிராம் சேருவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஷாப்பிங் பண்ணும்போது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் மங்கல்ல போயிட்டு சீட்டு கட்டி நகை வந்து எடுத்திருந்தேன். அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் பீமாலையும் நான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி நகை எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதோட வீடியோவும் நான் கீழே வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க 2 வீடியோவும் பாருங்க. அந்த 2 நகை கடைக்கும் போகும்போது தான் இந்த கடைக்குமே நான் போயிருந்தேன். ஒரே நாள்ல 3 கடைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நாங்க போனது. ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு மங்கல்லே ரொம்ப நேரம் அதிகமாயிருச்சு. அதுக்கே ஈவினிங் மேல ஆயிட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிருச்சு. நான் வந்து போத்தீஸ்க்கு வரும்போது கரெக்டா 8 மணிட்டு ஆயிட்டு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுட்டேன் காயின் தான் வாங்க போறோம்னு. அதனால நான் டைரக்டா போனோன்னே எனக்கு காயின் வேணும், இவ்வளவு டிஜிகோல்டு இவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு நாங்க ப்ராசஸ் பண்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது, அதிகபட்சம் அரை மணி நேரம் ஆயிடுது. ஏன்னா டிஜிகோல்டு அப்படின்றதுனால நம்மளோட ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் காயினும் சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஆனா அவங்க எஸ்டிமேட் பில் கொடுக்கும்போது தான் நான் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பெனிஃபிட் ஆட் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து கிராமாவே நமக்கு கொடுக்கல.
இப்போ 180 மில்லிகிராம் இருக்கு அப்படின்னா அதை வந்து எனக்கு கிராமா தானே தரணும். ஆனால் அதை வந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த நகையில வந்து இந்த கிராமா வந்து அவங்க எனக்கு கழிச்சிக்கவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய மைனஸாக இருந்தது. நம்ம பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதுனால தான் டிஜிகோல்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தங்கமயிலையும் இப்படி தான் பண்ணுறாங்க, பெனிஃபிட்டை வந்து நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டாக தான் கழிக்கிறாங்கன்ட்டு. அந்த அமௌண்ட்டாக கழிக்கிறதுமே எனக்கு பில்ல சத்தியமாக புரியல. அவங்களோட பில்லிங் மெத்தடை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனி மூளையே வேணும் போல, அந்த அளவுக்கு இருக்குது பில்லிங் மெத்தடு. சத்தியமா எனக்கு இன்ன வரைக்குமே புரியவே இல்லை என்ன பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் வந்து காயின் வந்து எடுத்துட்டு எஸ்டிமேட் பில்லு பார்க்கும்போது என்னன்னு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு புரியல. ஹஸ்பண்ட் நான் தான் போயிருந்தோம், அவங்களுக்கும் புரியல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறது, எங்களால் நாங்கள் ஒரு எஸ்டிமேட் பில்லு வந்து போட்டிருந்தோம், கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க கொடுக்கறது ஒரு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியல என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, எங்களுக்கும் புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு 8 மணிக்கு மேல ஆயிடுச்சுங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அவங்க பில் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி எங்களுக்கெல்லாம் பேசவும் எங்களால் போராட முடியல, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அந்த கிராம்ஸை அவங்க வந்து தங்கமாக வச்சு எங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது நம்ம காயின் வாங்கினாலும் அந்த காயினோட ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நகை எடுத்தோம்னா அந்த நகைக்கும் இந்த பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய அந்த வெயிட் கிராம்ஸை வந்து ஆட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ரீசன் கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து 1 பவுன் அதாவது 1 சவரன் வச்சுக்கோங்க, 8 கிராம் அதுக்கு மேல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாதான் அந்த பெனிஃபிட்டை நாங்க ஆட் பண்ணி உங்களுக்கு தங்கமா கொடுப்போம். நீங்க 3 கிராம் தான் வந்து மொத்தமாவே சேர்த்திருக்கிறீங்க, ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தங்கமா ஆட் ஆகாது அப்படின்றாங்க. இதெல்லாம் ரூல்ஸ்ல சொல்லவே இல்லை, நமக்கு தெரியாது. நமக்கு இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க கழிச்சிக்கிறாங்க போது இதை என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ பாத்தீங்கன்னா அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணியிருந்தா அவங்களும் ஒரு 1.5 கிராம் கிட்ட சேர்த்திருந்தாங்க. அதுக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு பில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ 2 பில்லுமே எனக்கு சத்தியமா புரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா காயின் தான் நான் ஃபைனலா வந்து எடுத்தேன். நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி இனிமே இந்த டிஜிகோல்ட்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை போத்தீஸா இருந்தாலும் சரி தங்கமயிலா இருந்தாலும் நமக்கு டிஜிகோல்டே வேண்டாம், பெனிஃபிட்டே நமக்கு அதுல தங்கமா வரலங்கும் போது இது வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பீமால பாத்தீங்கன்னா இ கோல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, டிஜிகோல்டு மாதிரி. நான் அவங்க கடைக்கு கூட ஃபோன் போட்டு கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து போத்தீஸ்ல நான் வந்து இந்த மாதிரி கட்டியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு எனக்கு பெனிஃபிட் அவங்க தங்கமா வந்து வச்சு கொடுக்கல, நான் அதுல தங்கம் எடுக்க முடியல. நான் ஏன்னு கேட்டா அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க 1 சவரன் சேர்க்கல, நீங்க கம்மியா தான் சேர்த்திருக்கிறீங்கிறாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்ல இல்ல, இவங்க எடுக்க போகும்போது இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பீமால அப்படி பண்ண மாட்டோம், நாங்க அந்த பெனிஃபிட்டும் சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி விசாரிச்சு பார்த்துட்டு தான் நான் ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணா பீமால தான் வந்து நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தங்கமயில ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, போத்தீஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி ஆயிட்டு. நீங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து காயின் தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு பக்கத்துல வச்சு காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சேர்த்திருந்தது 1.5 கிராம் சேர்த்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு கிராம், இது ஒரு 1/2 கிராம். ஸோ வந்து 1.5 கிராம் காயின் இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சேர்த்திருந்தது. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கட்டப்பை மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்த இதுல போயிட்டு நான் ஜாயின் பண்ணதுல எனக்கு கிடைச்சது லாபம்னு பாத்தீங்கன்னா 2 கட்டப்பை கிடைச்சதுதான் லாபம். சோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா, தங்கமயில கிஃப்ட் கிடையாது, இங்க கிஃப்ட் உண்டு. கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் அப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோல என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் கிஃப்ட் எடுத்து வைக்கல. சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நான் சேர்த்திருந்தது பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை கிராம் சொல்லியிருந்தேன், 3 கிராம் இருந்துச்சுல, 2 கிராம் ஒரு கிராம் காயின் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இது ஒரு 2 கிராம் காயின், இது ஒரு கிராம் காயின் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இது எனக்கு என்ன டவுட்னா, இந்த திருச்சி நான் வந்து எங்க எடுத்திருந்தேன் அப்படின்னா திருச்சியில இருக்கிற போத்தீஸ்ல தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். திருச்சியில மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல மற்ற இடத்துலயும் இப்படி இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து போத்தீஸ்ல வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்க பில் இருந்தா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இப்படிதான் வந்து அவங்க சொல்றாங்க, பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தங்கமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமே தான் ஜாயின் பண்ண போறீங்கனாலும் இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுதுன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.